நேற்றுக்கு நம்ம வந்தே பிருந்தாவனஸ்வரம்ங்கிற ஸ்லோகத்தை பார்த்தோம். பிருந்தாவனத்தை பற்றி. இன்னைக்கு பிருந்தாவனத்தில் இருக்க ஒரு லீலாஸ்தலமான இம்லி தலாவை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது புளிய மரம். இந்த புளிய மரத்துக்கு அடியில் தான் ராதையும் கிருஷ்ணரும் நிறைய நேரம் செலவிட்டதாக ஐதீகம். அப்புறம் கோபிகர்கள் ஒரு நாள் ஒரு சமயம் ராதை கிருஷ்ணரை பார்க்க வரான். அப்போ இந்த மரத்தில் இருக்க ஓடு காலை கிழிச்சிடுறது. நான் எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணின்னு வந்தேன், நீ இந்த அலங்காரத்தெல்லாம் கலஸ்டியே, இனிமே இந்த புளிய மரத்தில் பழமே பழுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கோவத்தில் சொல்லுறான். ஒரு செல்ல கோவம். அதே மாதிரி கிருஷ்ணர் ராசலீல பண்ணிட்டு இருக்கச்சு ராதா டக்குன்னு மறைஞ்சிடுறான். அதை நினைவாக இந்த புளிய மரத்துக்கிட்ட வராரு. அவள் இங்கே வருவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இங்கே உட்காந்து அவளை பற்றி யோசிச்சுண்டு இருக்கச்சேவே கிருஷ்ணரோட கருத்த திருமேனியே வெள்ளையாக மாறிடுறது. ராதையும் கோபிகைகளும் கேட்கச்சே, ஏன் கிருஷ்ணா இவ்வளோ வெள்ளையாக இருக்கேன் அப்படின்னு. ஆனால் ராதையை பார்த்த உடனேவே கருப்பாயிடுறார். ஏன் கிருஷ்ணா இவ்வளோ மெலிஞ்சிட்ட அப்படின்னு கேட்டார். நான் அடுத்த பிறவியில் சைத்தன்யராக வரிசை இதே மாதிரி தான் வெள்ளையாக ஒரு இதே மரத்துக்கு அடியில் தான் வருவேன் அப்படின்னாரு கண்ணபிரான். இந்த மரத்தை நீங்கள் இன்றைக்கும் சேவிக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.